அந்த 312 ரூபாவை மொத்தம் 2ஆக பிரிக்கிறாங்க. சரி, 312 ரூபாய் 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 100 மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்கள் தனியாக, மாணவிகள் தனியாக இருக்காங்க. ஸோ இதில் மாணவர்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களாமா? 3 ரூபா 60 பைசா கொடுக்குறாங்க. மாணவிகளுக்கு 2 ரூபா 40 பைசா கொடுக்குறாங்க. ரைட், 60 பைசாவையும் இந்த 2 ரூபா 40 பைசாவையும் நான் கூட்டினேன்னா எனக்கு 6 ரூபான்னு வருது. ஸோ இந்த 6 ரூபா தான் மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க. 6 ரூபா தான் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 100 பேர் கொடுக்குறாங்க. அப்போ 6 ரூபா 100 பேர் கொடுக்குறாங்கன்னா 2 ரூபா 40 பைசா யார் கொடுக்குறாங்க? மாணவிகள் கொடுக்குறாங்களே. ஸோ மாணவிகள் கொடுக்கக்கூடிய இந்த 2 ரூபா 40 பைசா எத்தனை பேருக்கு போயிருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் வந்திருக்கு? 2 எண்கள் வந்திருக்கா? 2 எண்கள் வந்தால் 6னா 2 பூஜ்ஜியம் வந்து சேர்த்துவோம். எல்லாத்துக்கும் 2 பூஜ்ஜியம் தான் 10,000 240 வரும். சரியா? இப்போ இதை கழிக்கலாமா? 0 0 போயிடும், 0 0 போயிடும். 6 40 240. சரியா? 40 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4000 கிடைக்கும். இல்லை முக்கியமாக கவனிக்க வேண்டியது புள்ளிக்கு அப்புறம் நம்ம 2 பூஜ்ஜியத்தை வந்து சேர்த்துக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 பூஜ்ஜியத்தை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 40 எடுத்துக்கணும். ஸோ நமக்கான விட என்னது? 40.